Very good evening, everyone. And இன்னைக்கு நம்ம வந்துட்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் க்ளவுட் டேட்டா அனலிட்டிக்ஸ் ட்ரைனிங்கோட டெமோ செஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெமோ செஷனில் பிஃபோர் என்ட்ரிங் இன் டு டெக்னிக்கல் டெர்மினாலஜிஸ், I'll start with a question from your side. பாஸ்ட் இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நீங்கள் உங்களோட மொபைலில் வந்துட்டு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்றத ஜஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ண முடியுமா? Any okay, if you are willing to answer, it's open. Otherwise not, it's not a problem. And possible வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செக் பண்ணியிருப்பீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது வாட்ஸ்அப்பில் யாருக்காவது அனுப்பிச்சிருப்பீங்க, இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க ஃபுட் ஆர்டர்ஸ். அதர்வைஸ் இப்போ நாளைக்கு சண்டே நைட்டு சென்னை ஆர் பெங்களூர் போகிறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது லொக்கேஷன்ஸ் போகிறதுக்கு ரெட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானில் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஒரு யூபிஐ பண்ணியிருப்பீங்க, லைக் ஜிபே ஆர் ஃபோன்பே, வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ், நெட் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. பாசிபிளி இந்த மாதிரி நான் சொன்னதில் யூஸ் கேசஸ், சம் ஆஃப் தி யூஸ் கேசஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட், பை யூஸிங் யுவர் ஃபோன் யூ மைட் பி டூயிங் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இது எல்லாமே வந்துட்டு டேட்டா தான். இப்போ நான் சொன்ன யூஸ் கேசஸ் எல்லாமே ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டேட்டா தான். ஆக்சுவலாக இங்கே என்ன ஃபேக்ட் அப்படின்னா, பர் டே அக்ராஸ் வேர்ல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் ஆர் ஜென்ரேட்டிங் அரவுண்ட் 350 மில்லியன் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா எவ்ரி டே, எவ்ரி சிங்கிள் டே. ஸோ அப்படின்றப்போ இந்த டேட்டாவெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆப்ஸ்க்கு பேக் எண்டில் இருக்க டேட்டா பேஸில் தான் சேவ் பண்ணுவாங்க. பட் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, அந்த ரா டேட்டாவை மீனிங்ஃபுல் டேட்டாவை மாற்றுறதுக்கு வி நீட் டெக்னிக்கல் மைண்ட்ஸ். ஸோ தட் இப்போது இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்றது மேபி நிறைய பேர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ் இருப்பீங்க. மேபி இட் கேன் பி வெதர் ஐடி ஆர் நான் ஐடி, வாட் எவர் இட் இஸ், ஆர் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸும் கூட இருக்கலாம். ஸோ இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்றத நீங்கள் எப்படி கேள்விப்பட்டீங்க, இல்லை எவ்வளோ நாளாக இந்த வேர்டு வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது? யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்றத நீங்கள் எங்கே கேள்விப்பட்டீங்க? இல்லை இப்படி ஒரு டொமைன் இருக்குது, இப்படி ஒரு ஜாப் இருக்குது அப்படின்றத நீங்கள் எவ்வளோ வருஷமாக கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்லை எவ்வளோ மந்த்ஸாக கேள்விப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனி ஆன்சர்ஸ் ஃப்ரம் எனிபடி? ஆல் ரைட். ஸோ இந்த டேட்டா வந்துட்டு இப்போ நான் எஸ் ஃபார் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே டேட்டா அனாலிட்டிக்ஸுங்கிறது கேள்விப்படுறோம். அதுலேயும் ஏஏ அண்ட் எம்எல் வந்ததுக்கப்புறம், கிளவுட் வந்ததுக்கப்புறம் நிறையவே டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்துட்டு இருக்கு. பிகாஸ் ஆன்லைனில் எல்லாமே மாறும்போது டேட்டா அனாலிட்டிக்ஸுங்கிறதும் வந்துட்டு இருக்கு. Yeah, you are absolutely correct, and thanks for your answer. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் அ நியூ டொமைன் ஆர் நியூ டெக்னாலஜி. இது வந்துட்டு பல வருடங்களாகவே இருக்க டெக்னாலஜி தான். பட் ஏன் வந்துட்டு இப்போ வந்துட்டு இவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போது நான் சொன்ன யூஸ் கேசஸ் இருக்கு இல்லையா, பர் டே நம்ம வந்துட்டு ஒரு ஆன்லைன் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்துட்டு ஃபுட் ஆர்டர் டெலிவரி பண்ணுறது, இல்லை இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது, இந்த எல்லா யூஸ் கேசஸ்க்குமே டேட்டா என்னவா போயிட்டு பேக் எண்டில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் ரா டேட்டாவாக தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ரா டேட்டா அப்படின்றது இட்ஸ் இந்த இப்போ இருக்க டெக்னாலஜி வேர்ல்டில் இட் இஸ் ஃபியூவல். இட்ஸ் லைக் க்ரூட் ஆயில் இருக்கு இல்லையா, அப்போது நம்ம வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், லைக் பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ஃபியூவலாக டீசல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, க்ரூட் ஆயில்லேருந்து நம்மளுக்கு எடுக்கிறாங்க. ஸோ அந்த க்ரூட் ஆயில் நம்மளுக்கு அந்த க்ரூட் ஆயிலை டைரெக்டாக எடுத்து நம்ம வந்துட்டு கன்சியூம் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அந்த க்ரூட் ஆயிலை நம்ம வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ரிஃபைனரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பெட்ரோல் அப்படின்னா அதுக்கு உண்டான ரிஃபைனரி ப்ராசஸ் பண்ணணும். அண்ட் தென் டீசல் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ இது வேரியஸ் ஸ்டேஜஸில் ஒவ்வொரு லேயர்ஸ்லையும் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வித்தவுட் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணாமல், ரிஃபைனரி ப்ராசஸ் பண்ணாமல் நம்ம எப்படி குருடாயில் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ண முடியாதோ, அதே மாதிரி தான் நான் இப்போ இனிஷியலாக நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ரியல் டைம் யூஸ் கேசஸ் ரா டேட்டாவை போயிட்டு பேக் எண்டில் ஸ்டோர் ஆகுது இல்லையா, அதை வந்துட்டு வித்தவுட் ப்ராசஸிங்
you cannot use or you cannot convert to meaningful insights. ஓகேங்களா? ஸோ தட் அதனால தான் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் க்ளவுட் அனாலிட்டிக்ஸ் ஆர் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் ஜாப் ரோல் வந்துட்டு நிறைய வெளியே வந்திருக்கு. யா, ஸோ we will enter into deeper technically. And before that, let me introduce myself. I'm Saktivel. I'm having around 10 plus years of IT experience. Then currently I'm working as a senior data consultant in one of the leading MNC, which is Bangalore based, and having around 3 plus years of teaching experience. I'm a certified AWS Cloud Analytics and Cloud Architect Associate. Okay, that's all about myself. And yeah, let's now discuss about more technical. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்படி வந்துட்டு ஒரு குரூட் ஆயிலை அப்படியே நம்ம கன்சியூம் பண்ண முடியாதோ, நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ண முடியாதோ, அதே மாதிரி இந்த ரா டேட்டா அப்படின்றத யூஸ் பண்ண முடியாது. இந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனிதா சொன்னாங்க ஒரு 3 இயர்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் டெர்மினாலஜி வந்துட்டு அதிகமாக கேள்விப்படுறோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ நியூ டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய டெக்னாலஜி, விச் இஸ் லேயர் ஆஃப் டேட்டா சயின்ஸ். ஓகேங்களா? டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டொமைனோட ஒரு ஸ்லைஸ் ஆஃப் தி லேயர், அதுதான் வந்துட்டு டேட்டா அனாலிட்டிக்ஸ். இந்த டேட்டா சயின்ஸ்ன்ற இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் அரௌண்ட் 1980ஸ்லேயே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, லைக் ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ், ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட பேர் அண்ட் அட்ரஸ்ஸு, அவங்களோட சேலரி, ஸோ அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஜஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் பேப்பரில் எழுதுறது பதிலாக அப்போ தான் வந்துட்டு கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி உள்ள வருது அரௌண்ட் 1980s அண்ட் 1990s. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸில் எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் ஸ்ப்ரெட்ஷீட்டில் நோட் பண்ணி வைக்கிறது அப்போக்கில் இருந்த டெக்னாலஜிக்கு அதை அடாப்ட் ஆகி அதை இனிஷியலைஸ் பண்ணாங்க. ஸோ தென் ஒரு இன்வென்ட்ரினா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தேவைப்படுது, எதுவும் ரா மெட்டீரியல்ஸ்க்கு உண்டான ரெக்குயர்மெண்ட் எதுவும் இருக்கா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன இருக்கு என்ன இல்லை இப்படின்ற மாதிரி இன்வென்ட்ரி பர்பஸ்க்கு வேரியஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 90s 80s. அண்ட் தென் இது எப்படி எவால்வ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு இது IBM இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் அதர் டெக் ஜெயின்ஸ் லைக் கூகுள் அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் இவங்க எல்லாமே வந்துட்டு ஓகே, ஸோ இது வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் டெவலப்பிங் தயர் ஓன் ப்ராடக்ட்ஸ் லைக் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ அண்ட் தென் இது வந்துட்டு எப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னா அரௌண்ட் 2000s. ஸோ 2000s வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எரா ஆஃப் இன்டர்நெட். ஸோ இந்த எரா ஆஃப் இன்டர்நெட்டில் என்ன வருது அப்படின்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணுற யூசர்ஸோட கவுண்ட் அதிகமாகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படின்றது பெரிய பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸு இல்லை வந்துட்டு நாசா இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் மட்டும்தான் வந்துட்டு இன்டர்நெட் அப்படின்ற ஒரு யூசேஜ் இருந்தது. பட் அந்த 2000s தான் வந்துட்டு மக்கள் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்டர்நெட்டை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த நெட் பேங்கிங் இல்லை அதர் ஆன்லைனில் வந்துட்டு ஷாப் பண்ணுறது இது எல்லாமே எப்படி இருக்கும்னா லைக் டெஸ்க்டாப் வெர்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களோட பர்ச்சேஸ் பண்ணிட்டு தென் லாக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அடுத்து என்ன ட்ரிகர் ஆகுது அப்படின்னா மெயில் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ எல்லாமே வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து போஸ்டரில் அனுப்பிச்சிட்டு இருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு மெயில் கம்யூனிகேஷனாக மாறுது. அண்ட் தென் இன்வென்ட்ரி அண்ட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பர்டிகுலர் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் யூஸ் கேஸஸ்க்கு மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் தென் சோஷியல் மீடியா லைக் அதோட இன்கமிங்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லைக் அப்போக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் சோஷியல் மீடியா இருந்தது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்துட்டு இப்போ இருக்க ஃபேஸ்புக் ஈக்குவலண்டான ஒரு பர்டிகுலர் சோஷியல் மீடியா அது அரௌண்ட் 2000s. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எரா ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட்டாக இருந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபார்மில் வந்துட்டு அதிகமாகுது. ஸோ யூசேஜ் மக்கள் வந்துட்டு இப்போ ஒருத்தங்க போயிட்டு ஒரு ஆன்லைனில் நெட் பேங்கிங் அவங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள லாகின் பண்ணிட்டு நெட் பேங்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் பேக்கெண்டில் இருக்க டேட்டா பேஸில் போயிட்டு ஸ்டோர் பண்ணணும்.
ஓகே. ஸோ இதே மாதிரி தான் மெயில் ஆகட்டும், இல்லை வந்துட்டு டாக்குமெண்டேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை சோஷியல் மீடியா நம்ம போஸ்ட் பண்ணுறது ஒரு ஃபோட்டோ ஆகட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டாக்குமெண்டட் பேக் எண்டில் ஒரு டேட்டா பேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் 2 அண்ட் தென் எவல்யூஷன் 3ல தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ அதனால தான் இந்த எவல்யூஷன் 3ஆல தான் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் தென் டேட்டா சயின்ஸோட ஒரு பூமே வந்துட்டு இருக்கு. இப்போ டேட்டா ரிலேட்டடாக நிறைய ரோல்ஸ் வந்துட்டு புதுசு புதுசாக இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு பர்டிகுலர் லேயர் ஆஃப் ரோல் தான் வந்து டேட்டா அனலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்படிங்கிறப்ப அந்த ரெவல்யூஷன் 3 என்ன அப்படின்னா ரெவல்யூஷன் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அரௌண்டு 2010 அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதிக பேருக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு ஆக்சசபிளாக இருக்கு, அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வராங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு புது ஹைக்குக்கு போகுது. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு ஆஃப்லைனில் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க, இல்லை வந்து டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையுமே ஃபோன்லேயே ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கன்சிடர், நீங்கள் இங்கே ஒரு 20-25 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆன் ஆவரேஜ் உங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸோட மொபைல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 30 மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒரு 5 அப்ளிகேஷன்ஸ் மேபி நெட் பேங்கிங் ஆர் மொபைல் பேங்கிங் ஆப் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் லைக் ஜிபே, ஃபோன்பே, வாட் எவர் இட் இஸ். ஒவ்வொரு பேங்கிங் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை இ-காமர்ஸ் வெப்சைட்ஸான ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இந்த மாதிரி ஆப்ஸ். அண்ட் தென் சோஷியல் மீடியா ஆப்ஸ் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப், இந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு சோஷியல் மீடியா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் தான் நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆகட்டும், இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் புக் மை ஷோ ஆர் வாட் எவர் இட் இஸ், புக் மை ஷோ மாதிரி நிறைய ஆப்ஸ் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, பஸ் புக்கிங்க்கு, ட்ரெயின் புக்கிங்க்கு, இது எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மொபைல்லே பண்ண ஆரம்பிச்சோம். ஆஃப்டர் 2010-15 அப்புறமா இதோட இம்பேக்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்பையிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்துட்டு மேசிவாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா அது வரைக்கும் மேனுவலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்நெட் யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்தது, இந்த அளவுக்கு இம்பேக்ட் கிடையாது. ஒரு யாராவது 90s கிட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஃபோனு பட்டன் ஃபோன் தான் இருக்கும். நம்ம ஏதாவது ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் டெஸ்க்டாப்பில் தான் பண்ணணும். ஸோ எல்லா பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டருக்கு போகணும், இல்லை இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ இருக்க அளவுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டிலாம் அப்போ கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷன் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெவல்யூஷன் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த ட்ரெண்டிங், இப்போ இருக்க ட்ரெண்டு டிமாண்டுக்கு மெயினான ரீசன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 மில்லியன் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்துட்டு பெர் டே அக்ராஸ் வேர்ல்டு பீப்புள்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளவு ரா டேட்டாவை எப்படி வந்துட்டு வி ஹாவ் டு ப்ராசஸ் இட். டேரெக்டாக அந்த ரா டேட்டாவை டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. வி ஹாவ் டு ப்ராசஸ் தி டேட்டா. வி ஹாவ் டு ப்ராசஸ் அண்ட் தென் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ், வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ், வாட் கைண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் பிஹைண்ட் தட் பர்டிகுலர் டேட்டா. அதன் மூலியமாக தான் we can able to take better decisions and we can use it for our use cases. இப்போ யூஸ் கேசஸ் அப்படின்னா எதை நம்ம வந்துட்டு மீன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பெட்டர் டெசிஷன்ஸ் எல்லாமே வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பிஸ்னஸ் தான், சரிங்களா? இந்த பிஸ்னஸில் ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் கேசஸ் இருக்கும். லைக் ஒரு ஸ்விக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்விக்கியில் வந்துட்டு அவங்க பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த வீக்கெண்ட்னா வந்துட்டு பிரியாணி அதிகமாக ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சுட்டு பிஹேவியர் அனாலிட்டிக்ஸ் பண்ணுறது. ஸோ போன வருஷத்தில் தீபாவளி டைமில் இந்த இது பர்ச்சேஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த டைமில் வந்துட்டு இப்போ பிக் பில்லியன் டேஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் கேஸ் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ் தான். அண்ட் இதே மாதிரி தான் வந்துட்டு அந்த ஃப்ளிப்கார்ட் இ-காமர்ஸ் ஆகட்டும், இல்லை வாட் எவர் இட் இஸ் நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே பேசிஸில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதான் ஓவரால் கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் இன்ட்ரொடக்ஷன். ஸோ நம்ம வந்துட்டு டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்ன? ஸோ இப்போ ஆஸ் அ டேட்டா, இப்போ நம்ம எல்லாமே வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் கற்றுக்க வந்திருக்கோம். அப்போ ஆஸ் அ டேட்டா அனாலிஸ்டாக என்னோட ரோல் என்ன அப்படின்னா,
இப்போ நான் எங்க யூஸ் பண்றது இந்த டேட்டா ஓகே, டேட்டா வந்துட்டு இவ்வளவு டேட்டா ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த டேட்டா வந்துட்டு எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து நமக்கு டேட்டா வருது அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நம்மளுக்கு டேட்டா இருக்கு. சரிங்களா? ஒரு ரீட்டைல் ஆர் காமர்ஸ் அப்படின்னா நான் வந்துட்டு ட்ராக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பர்டிகுலர் சோஷியல் மீடியா எடுத்துக்குவோம். லைக் லெட்ஸ் அமேசான் எடுத்துக்கலாம்னு வைங்களேன். இப்போ இதுல இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பெஸ்ட் செல்லர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, மொபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ், ஃபேஷன், கிச்சன். ஸோ இது 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 வந்துட்டு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு பின்னாடி வந்துட்டு என்ன இருக்குன்னா எல்லாமே டேபிள்ஸ் ஃபார்மேட்ல தான் இருக்கும். இப்போ மொபைல் உள்ள போறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டேபிள். இந்த மொபைல் உள்ள போனால் இதுக்குள்ள வந்துட்டு என்னென்ன மொபைல்ஸ் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது அதுக்குள்ள இருக்க ஒரு டேபிள். சரிங்களா? ஸோ இதே வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் உள்ள போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸில் வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்கும். ஆக்சசரிஸ்க்கு ஒரு டேபிள், அண்ட் தென் கேமராஸ்க்கு ஒரு டேபிள், ஜிபிஎஸ்க்கு ஒரு டேபிள். இந்த மாதிரி வந்து இப்போ இது கிளிக் பண்ணால் இதுக்குள்ள வந்துட்டு ஃபர்தராக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத காமிக்கும். இது எல்லாமே வந்துட்டு எங்கே இருக்கு அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள பேக்எண்ட்ல இருக்க ஒரு டேட்டா பேஸில் டேபிள் ஃபார்மெட்ல டேட்டாவா ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இது ஒரு அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஒரு பர்டிகுலர் இது காமிச்சிருக்கேன். லைக் சேம் தான் வந்துட்டு ஸ்விக்கியும். கன்சிடர் ஸ்விக்கி. இப்போ ஸ்விக்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல அந்த மெயினா இருக்க எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு டேபுமே வந்துட்டு ஒவ்வொரு டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருக்கு, வெஜிடபிள்ஸ் இருக்கு, டெய்ரி பிரெட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா செக்இன் பண்ணுறேன் அப்படின்னா செக்இன் பண்ணுறதுக்கு அப்புறமா டிரான்சாக்ஷன் அப்படின்ற ஒரு டேபிள் வந்துட்டு அங்கே இருக்கும். ஸோ என்னோட பிரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம் டெக்னிக்கல் டெர்மினாலஜியில், இதர் கேன் பி மை மெயில் ஐடி ஆர் மை ஃபோன் நம்பர். ஸோ அந்த இப்போ நான் அதை செலக்ட் பண்ணுறேன், உள்ள லாகின் இந்த யூசர் வந்துட்டு லாகின் பண்ணியிருக்காரு. இவர் என்ன பார்க்குறாரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இவர் ஃப்ரீக்வெண்ட்டாக வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்றப்ப இவருக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் சார்ந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்சைட்ஸ் ஃப்ரம் தி டேட்டா. நம்ம வந்துட்டு நம்மளோட பிஹேவியர்லாம் அவங்க அனலிட்டிக்ஸ் ஒரு பேக் அண்ட் அனலிட்டிக்ஸ் பண்ணிட்டு அதுலேருந்து தான் வந்துட்டு நம்மளுக்கு இது கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு டேட்டா இன்ஜினியராக நம்மளுக்கு என்ன இதுலேருந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டேபிள் இருக்கு, இதுக்கு அடுத்த டேபிள் என்னவா இருக்கும் அப்படின்னா டிரான்சாக்ஷன் டேபிள். ஸோ இதுக்கு அடுத்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஜிஸ்டிக்ஸ் டேபிள் இருக்கும். ஸோ யார் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை சப்ளை பண்ணுற வெண்டர், ஸோ அவருக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புறது டில் அது டெலிவரி ஆகுதா இல்லையா அப்படின்றது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டேபிள்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம ஆன் அண்ட் ஆவரேஜ் 5 டேபிள் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இந்த 5 டேபிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேபிள் இருக்கும். ஸோ கிளையண்ட் டீடைல்ஸு, இந்த கிளையண்ட் டீடைல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வேரியஸ் டேபிள்ஸ் கூட பேசிட்டு இருக்கும். ப்ராடக்ட்ஸு அப்படின்ற ஒரு டேபிள் இருக்கும், சேஸ் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்கும், இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரி அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டேபிள்ஸ் வந்துட்டு இந்த கிளையண்டோட டேபிள் வந்துட்டு இது எதெல்லாம் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத மேப் பண்ணி ஸோ இட் வில் ஃப்ரம் தட் இட் வில் கிரியேட் மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ். அண்ட் இது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் யூஸ் கேஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட யூஸ் கேசஸ் இருக்கு. நான் யூஸ் பண்றதுன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ற இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்னால நான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம டேட்டா இன்ஜினியரா நம்மளோட ஒர்க் இருக்கு. ஸோ அந்த கஸ்டமர்ஸோட ரா டேட்டா பேக்எண்ட்ல இருக்க அந்த டேட்டாவை எடுத்து அதை எப்படி வந்துட்டு மீனிங்ஃபுல் இன்சைட், அது என்ன மீனிங்ஃபுல் இன்சைட் அப்படின்றது இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கிளையண்டோட பிஸ்னஸ் யூஸ் கேஸ் தான். இப்போ என்னென்ன இண்டஸ்ட்ரியில ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு உண்டான ரோல் இருக்குன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு. லைக் ரீட்டைல் அண்ட் காமர்ஸ் ஆகட்டும், இல்லை ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா ஆகட்டும், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், டெலிகாம் அண்ட் நெட்ஒர்க்கிங். இப்போ டெலிகாம் அண்ட் நெட்ஒர்க்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஒவ்வொரு நெட்ஒர்க்கும் அவங்களோட யூசர் டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ அவங்க அந்த யூசர்ஸ் வந்துட்டு என்னென்ன பேக்ஸ் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, மந்த்லி பேக் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்கலாம், ஸோ அவங்களோட பிஹேவியர் அனலிட்டிக்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுத்தா அவங்கள்ட்ட இருந்து மேற்கொண்டு நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ட் யூசர் சைட். இதே வந்து பேக்எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நோடோட பர்ஃபார்மன்ஸ், ஸோ அந்த லைக் நம்ம செல்ஃபோன்ஸ் டவர்ஸ் இருக்குல்ல அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துட்டு தே கேன் ஏபிள் டு கிரியேட் டேஷ்போர்ட்ஸ். ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ்க்கும் ஒரு கேபிஐ இருக்கும். அந்த கேபிஐ வச்சு தே கேன் ஏபிள் டு மெஷர் தி பர்ஃபார்மன்ஸ்
பர்டிகுலர் மொபைல் நெட்வொர்க். ஸோ இது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாம். இப்போ பேங்கிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற பேங்கிங், ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த பர்டிகுலர் செக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை ரொம்ப அதிகமாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இந்த பேங்கிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு டேட்டா தான். நீங்கள் வந்துட்டு ஏடிஎம்ல போயிட்டு ஒரு அமௌண்ட் ஏடிஎம் ஸ்வைப் பண்ணி ஒரு அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன ப்ராசஸ் அப்படின்னா நீங்கள் கார்டு இன்சர்ட் பண்ணதுலேருந்து உங்களோட கார்டு நீங்கள் பின் நம்பர் கொடுக்குறீங்களா, அந்த கார்டை பேக்கெண்டில் இருக்க டேட்டா ரீட் பண்ணி டேட்டா பேஸ் ரீட் பண்ணி உங்களை ஃபஸ்ட்டு அத்தன்டிகேட் பண்ணணும். நீங்கள் இந்த பின்னையும் உங்களோட கார்டும் கார்டு மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் என்டர் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கா. ஸோ அமௌண்ட் இருந்ததுன்னு அப்படின்னா டிஸ்பென்ஸ் பண்ணிவிட்டு ஓகே உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்றத டிஸ்பிளே பண்ணணும், ஒரு ரெசிப்ட் கொடுக்கணும், அண்ட் தென் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும். இல்லை அப்படின்னா அக்கௌண்ட்ல பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் பண்ணி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் கேஸ் ஆஃப் ஒரு பர்டிகுலர் யூஸ் கேஸ். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கிளையண்ட் வந்துட்டு என்ன எடுத்திருக்காரா, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரா, அவரோட டிபெண்டன்சிஸ்லாம் யார் இருக்காங்க, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களுக்கு நம்ம என்ன பாலிசி ப்ரொவைட் பண்ணால் அவங்கள்ட்ட இருந்து பிஸ்னஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆகட்டும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில். மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை செயின். ஸோ சப்ளை செயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் யூஸ் கேஸில் அந்த பேக் எண்டில் ஒரு யூஸராக நான் வந்துட்டு ப்ராடக்டை செலக்ட் பண்ணிட்டேன், டிரான்சாக்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி வந்துட்டு எப்படி நடக்குது, ஒரு எண்டு ப்ரொவைடர்கிட்டேருந்து ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறவர்கிட்டேருந்து எப்படி எண்ட் யூஸருக்கு அந்த போகுது, அந்த லாஜிஸ்டிக்ஸை மேனேஜ் பண்ணுறதாகட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் சைட்லேருந்து. இந்த லாஜிஸ்டிக் அண்ட் இ-காமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி பெரிய டொமைன். ஸோ இப்போ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம கப்பலில் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் கொண்டு போகிறதாகட்டும், இல்லை வந்துட்டு கோல்டு செயின் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகட்டும், இல்லை ஃப்ரைட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட் மூலியமாக கொண்டு போகிறது. ஸோ வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி லாஜிஸ்டிக் சர்வீஸ் அண்ட் ட்ராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ ஒரு பேஷண்ட் வந்துட்டு வர்றாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுறது, அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து அவங்களுக்கு இது என்னவா இருக்கலாம் அப்படின்றத ஒரு யூஸ் கேஸாக அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இப்போ எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ரிஃபைனரி பிளான்ட் இருக்குது அப்படின்னா முன்னாடி எல்லாமே வந்துட்டு மேனுவலாக தான் இருக்கும். வால்வ்ஸ் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது எல்லாமே மேனுவலாக தான் இருக்கும். பட் இப்போ எல்லாமே வந்துட்டு சென்சார்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அங்கங்கே ஐஓடி டிவைசஸ் சென்சார்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. த்ரூ தட் டேட்டா வந்துட்டு கலெக்ட் ஆகிட்டு அந்த டேட்டா வச்சு எங்கெங்க வந்துட்டு ஓகே இந்த பர்டிகுலர் கண்டெய்னரில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, ஸோ இதை வந்துட்டு நம்ம வி ஹவ் டு ட்ரபிள் ஷூட் ஆர் ஃபிக்ஸ் இட் அந்த மாதிரி ஆகும். இந்த பர்டிகுலர் வால்வில் ஃப்ளோ அதிகமாக இருக்குது, இது எல்லாமே வந்து நமக்கு டேட்டாவாக தான் நமக்கு ஸ்டோர் ஆகும், அது ரா டேட்டாவாக இருக்கும். ஸோ இது மூலியமாக வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்துட்டு அந்த பர்டிகுலர் ரிஃபைனரி பிளான்ட் வந்துட்டு எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, ஸோ எதுவும் வந்துட்டு ஆக்ஷனபிள் பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கா, ஓகேங்களா. இதே வந்துட்டு ஒரு எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி. ஸோ எஃப்எம்சிஜி அப்படின்றது ஃபுட் இண்டஸ்ட்ரி. அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி ஒரு ஐடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்கள கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அவங்களோட இந்த வருஷத்தோட சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, எந்தெந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு, எந்த ப்ராடக்ட் எந்த ஏரியாவில் அதிகமாக சேல் ஆயிருக்கு, எங்கே கம்மியாக எந்த ஸ்டேட்டில் கம்மியாக சேல் ஆயிருக்கு. ஸோ இப்படின்ற மாதிரி அனாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த டேட்டாலேருந்து யூஸ்ஃபுல் இன்சைட்ஸை நம்ம எடுக்கிறது தான் ஆஸ் அ டேட்டா அனலிஸ்டாக நம்மளோட ஒர்க். சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் அப்படின்றது என்னன்றதை பார்த்துட்டோம், அண்ட் இதோட ரியல் டைம் யூஸ் கேசஸ் என்னன்னு பார்த்துட்டோம், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்துட்டு நம்ம ஆஸ் அ டேட்டா எவ்வளவோ டொமைன் இருக்குது. ஸோ எவ்வளவோ வந்துட்டு லைக் ஜாப் கிரியேட் பண்ணுற மார்க்கெட்ஸ் இருக்குது, டொமைன்ஸ் இருக்குது, லைக் டேட்டா டெவாப்ஸ் இருக்குது இல்லையா, அது இல்லாமல் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி அண்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கு. டெஸ்டிங், மேனுவல் டெஸ்டிங், எவ்வளவோ இருக்கு. ஏன் வந்துட்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்துட்டு நீங்க இப்போ இவ்வளோ பேர் ஒரு 20 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஏன் வந்துட்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்றது நீங்க ஏதாவது ஆன்சர் பண்ண முடியுமா? ஒய் டேட்டா அனலிட்டிக்ஸ்? ஓகே. ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ நம்ம அந்த ஹிஸ்ட்ரி சொன்னேன் இல்லையா, ஒரு எப்படி ஆரம்பிச்சது டேட்டாவோட ஹிஸ்ட்ரி, எங்கேருந்து ஆரம்பிச்சது, அதோட ரெவல்யூஷன் என்ன, இன்டர்நெட் ரெவல்யூஷன் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் ரெவல்யூஷன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெவல்யூஷனில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தான் இப்போ
ஒரு ஃபியூ இயர்ஸ் அரௌண்ட் 5 to 10 இயர்ஸாக தான் வந்துட்டு பயங்கர பீக்கில் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த டேட்டா வச்சு தான் ஒவ்வொரு கம்பெனியுமே அவங்களோட யூசர்ஸ்கிட்ட இல்லை எண்டு கிளையண்ட்டுக்கிட்ட எப்படி வந்துட்டு ப்ராடக்டை பெட்டராக சேல் பண்ணலாம், ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணலாம். அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டீங்களாமே, இப்போ வந்துட்டு இவ்வளோ இண்டஸ்ட்ரி இருக்குது, இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே என்ன, அவங்க வந்துட்டு மணி மேக் பண்ணணும், அவங்க பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட் எடுக்கணும், காம்படிட்டர்ஸ்லேருந்து அவங்க பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இதுதான் இந்த இன்சைட்ஸ் எல்லாமே. காம்படிட்டர் என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி வந்துட்டு பெட்டராக நம்மளோட பெட்டராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு எப்படி அவங்களோட பெட்டராக பண்ணுறது, நம்மளோட பாஸ்ட் ரிப்போர்ட் என்ன, நம்ம எப்படி வந்துட்டு இதை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீ இந்த செக்மெண்ட்ஸில் எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த டே என்ன, ரெவன்யூ மேக்கிங் தான். ஸோ இந்த ரெவன்யூ மேக்கிங் அப்படின்ற விஷயம் வந்துட்டு இப்போ எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா வச்சு தான் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ இந்த இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் ஜாப் நம்மளுக்கு வந்துட்டு வைட் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு தான் போக முடியும் அப்படிலாம் கிடையாது. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போகலாம், ஒரு டெலிகாம் கம்பெனிக்கு போகலாம், ஒரு பேங்கிங், ஒரு டேட்டா அனலிஸ்டோட ரோலு அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் கிடையாது. அவங்களோட ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லிமிட்டட். ஸோ தே ஹாவ் வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்குது, டிமாண்ட், ஜாப் மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தேதியில் நம்ம ஜஸ்ட் நாக்ரியில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட்டுக்கு எவ்வளோ ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணோம் அப்படின்னா, லெட் மீ சர்ச் டேட்டா அனலிஸ்ட். ஸோ சர்ச் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு இட் இஸ் அரவுண்ட் ஒரு 1 lakh ஜாபு பக்கம் இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் சினாரியோஸ். இதில் வந்துட்டு டேட்டா அனலிஸ்ட் இருக்கலாம், பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருக்கலாம், இல்லை டேட்டா பேஸ் அட்மின் இருக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் ரோல்ஸ் எல்லாமே இன்க்ளூடடாக தான் இருக்கும். ஸோ இப்போது அதனால தான் வந்துட்டு வி ஆர் டெல்லிங் தட் இஸ் ஒய் டேட்டா அனலிஸ்ட். ஓகேங்களா? ட்ரெண்டிங்கில் இருக்குது, டிமாண்ட் இன் ஜாப் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கவங்க, ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், இல்லை ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் டெக்னிக்கல் டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக் டுவர்ட்ஸ் நான் ஐடி டு ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ப்ரைமரி ஸ்கில். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோக்ராமிங் வந்துட்டு ப்ரைமரி கிடையாது. ஸோ இதில் உங்களுக்கு எஸ்கியூஎல், அதாவது ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ், இந்த டேட்டாவை எல்லாத்தையும் போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எஸ்கியூஎல் கொரி, அண்ட் தென் அந்த டேட்டாவை ஒரு டேஷ்போர்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதர் கேன் பி பவர் பே அண்ட் டேப்லோ. ஸோ அந்த மாதிரி டூல்ஸோட நாலேஜ் தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைமரி ஸ்கில் செட். அதில் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு டெவலப்பராக இருக்கணும், உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது மேண்டேட்ரி கிடையாது. ஜஸ்ட் ஆடட் அட்வான்டேஜ். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆடட் அட்வான்டேஜ், பட் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஓகேங்களா? ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லாமே நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ யூ கேன் கனெக்ட் இட் வெரி ஈஸிலி. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எழுதுறோம் அப்படின்னா, ஒரு கோட் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த கோடு எப்படி யூஸ், அதை நான் இப்போ வந்துட்டு ஒரு டெமோவாக காமிக்கிறேன் அப்படின்னா அந்த கோடு எங்கே எப்படி அப்ளை பண்ணுவாங்க, அதோட அவுட்புட் எங்கே எப்படி வரும்ன்றது வந்துட்டு ஒரு ஐடியா இருக்காது. பட் நம்ம அந்த கோடை எழுதிட்டு இருப்போம். பட் இங்கே ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் சினாரியோஸ் தான் நம்ம மோஸ்ட்லி எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி கனெக்ட் வித் தி டெக்னாலஜி. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் க்ரோத். ஸோ கேரியர் க்ரோத் அப்படின்றது இட்ஸ் மேசிவ் கேரியர் க்ரோத் இருக்குது. அது நான் உங்களுக்கு அப்கமிங் ஸ்லைட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேரியர் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றது. அண்ட் ஒர்க் இன் எவரி இண்டஸ்ட்ரி அப்படின்றது அதோட டைவர்சிட்டி. ஸோ இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் வி கேன் ஏபிள் டு ஒர்க் அட் தட் ஃபாஸ்ட் ட்ராக் டு ஹை பேயிங் ஜாப்ஸ். இப்போ ஒரு நான் டெக்னிக்கல் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தே கேன் சக்ஸஸ்ஃபுல்லி தே கேன் பிகம் ஐடி ப்ரொஃபஷனல். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் உள்ளே போயிட்டு ஜாப் லேர்ன் டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி டு கோ டு நெக்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன ரோல் இருக்குது அப்படின்றத வி வில் டிஸ்கஸ் ஃபர்தர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்னென்ன இப்போது டைப்ஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக
என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் மட்டும் கொடுத்துறேன். ஸோ இதில் வந்து டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ், டயக்னாஸ்டிக் அனாலிட்டிக்ஸ், ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் டெஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் இந்த மாதிரி இருக்கு. இது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ இந்த இவ்வளோ இண்டஸ்ட்ரி சொல்றோம் இல்லையா, இந்த இவ்வளோ இண்டஸ்ட்ரியிலையும் வந்துட்டு நம்ம ஒரே டாஸ்க் தான் பண்ணுவோமா, ஒரே மாதிரி அனாலிட்டிக்ஸ் தான் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூஸ் கேஸ், பிஸ்னஸ் யூஸ் கேஸ், கிளையண்டோட ரெக்குயர்மெண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கிறாங்க. பட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு சேம் தான். பட் இதில் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன நடந்துச்சு, ஸோ லைக் அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இப்போ என்னோட கம்பெனி வந்துட்டு லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதாவது இப்போ ஒரு இ-காமர்ஸ் எடுத்துக்கணும் வைங்களேன். ஸோ ஒரு இ-காமர்ஸில் என்னோட லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக வந்துட்டு எந்த பொருள் அதிகமாக விற்றுருக்கோ அந்த பொருளை தான் வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணி விற்கிறதுக்கு டார்கெட் பண்ணுவேன். சரிங்களா? எந்த பொருள் லாஸ்ட் 3 to 5 இயர்ஸ் எந்த பொருள் வந்துட்டு அதிகமாக எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோ அதை விற்றா தான் எனக்கு லாபம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். இந்த டயக்னாஸ்டிக் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா ஒய் இட் ஹேப்பன், எதனால அது நடந்துச்சு. ஸோ ஸோ எதனால இப்போ டயக்னாஸ்டிக் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி மல்டிபிள் ஒரு 100 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இது சிம்டம்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க சிம்டம்ஸ் அப்படின்னா, சரி ஓகே இதனால தான் வந்துட்டு இந்த டிசீஸ் வந்திருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ரீசன்ஸ் வந்து டயக்னாஸ்டிக்ஸ். இந்த டயக்னாஸ்டிக் அப்படின்றது நாட் ஓன்லி ஹெல்த் கேர், ஈவன் மேனுஃபேக்சரிங் ஆர் வாட் எவர் இட் இஸ், அதுலையுமே வந்துட்டு விச் இஸ் அப்ளிகபிள். ப்ரெடிக்டிவ் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட், அதாவது ஃபோர்காஸ்ட் பண்றது. இப்போ ஃபோர்காஸ்ட் அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஷேரு பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா இப்படி இதோட ட்ரெண்ட் வந்துட்டு இப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதோட இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்றாங்க. ஸோ தட் இட் இஸ் கெட்டிங் இம்ப்ரூவ். ஸோ இது ஃபியூச்சர்ல நல்லா இருக்குமா அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்றதான் ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். சரிங்களா? அது அந்த கைண்ட் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்றது. வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு தான் ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்துட்டு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இருக்க கம்பெனி 5 இயர்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. பட் சின்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பிஸ்னஸை. அப்போது தே ஹாவ் டு டூ ப்ரெஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். என்ன நடந்துச்சு, சரிங்களா, என்ன நம்ம பண்ணணும், ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட லாஸ்ட்லேருந்து நம்ம மீண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ராக்குக்கு மாற முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் வரும். இட் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்சைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டெக் ஸ்டாக்ஸ். அஸ் அ நான் டேட்டா அனலிஸ்டாக எனக்கு வந்துட்டு என்னென்ன டெக் ஸ்டாக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. இதில் இனிஷியல் டெக் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல். எக்ஸல் அப்படின்றது ஆப்ஷனல். பட் எஸ்கியூஎல் அப்படின்றது தான் ப்ரைமரி டெக் ஸ்டாக். ஏன் அப்படின்னா நம்ம பேக் அண்ட்ல டேட்டா பேஸ் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, இந்த டேட்டா பேஸில் தான் போயிட்டு எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகுது. இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு லாங்குவேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல்னு சொல்லுவோம், ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நோட் தட் இட் இஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எஸ்கியூஎல் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, இட்ஸ் querying லாங்குவேஜ். என்கிட்ட ஒரு டேட்டா பேஸில் ஒரு லைக் ஜிபிஸ் ஆர் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. அந்த டேட்டாலேருந்து நான் எனக்கு வேண்டியதை எப்படி நான் query-ஆ நான் பாஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்றதான் எஸ்கியூஎல். ஸோ அதுக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் டூல்ஸஸ் அவைலபிள் இன் மார்க்கெட். லைக் ஆல்ரெடி டொமைனில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆரக்கிள் டேட்டா பேஸ் இருக்கு, ஐபிஎம் டேட்டா பேஸ், மைக்ரோசாஃப்ட் டேட்டா பேஸ், ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸ் நிறைய இருக்கு, லைக் MariaDB, MySQL. ஸோ இந்த கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸஸ் மட்டுமே ஒரு 20 டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் 20 டேட்டா பேஸும் நான் படிக்கணுமான்னு கேட்டால் இட்ஸ் நாட், அது தேவை கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டா பேஸ் தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ விச் இஸ் அப்ளிகேபிள் ஃபார் ஆல் தி அதர் டேட்டா பேஸ். இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பர்டிகுலர் டேட்டா MSSQL ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சேம் தான். டூல் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் மாறுபடும். ஆனால் இன்னொரு கம்பெனிக்கு நாங்கள் போன ஐபிஎம் டேட்டா பேஸில் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் மாறும், query எல்லாமே சேம் query தான். சரிங்களா? எஸ்கியூஎல் அப்படின்னு இந்த query லாங்குவேஜை நம்ம அக்ராஸ் ஆல் 20 இந்த பர்டிகுலர் டூல்ஸ்லையும் ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் இருக்கும், பட் மோஸ்ட்லி வந்துட்டு சிமிலர் தான். சரிங்களா? எஸ்கியூஎல் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் பிரைமரி டெக் ஸ்டாக். And then the second one is the order வந்துட்டு கொஞ்சம் mismatch ஆயிருக்கு. I will try to correct it. Okay, the first one is SQL. Let me order it here.
The first one SQL. The second one is visualization tools. SQL நம்ம எப்படி மல்டிபிள் டேட்டாபேஸஸ் சொன்னோமோ, லைக் Oracle DB, IBM DB, MariaDB, MS SQL, இந்த மாதிரி சொல்றோமோ, இன்னும் வந்துட்டு இருக்கு, நிறைய இருக்கு. பட் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று தெரிஞ்சா போதும். ஸ்பெசிஃபிக்கா நம்மளோட மாடியூல்ல நம்ம பார்க்க போறது இந்த மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்டான எம்எஸ் எஸ்கியூஎல் தான் நம்மளோட மாடியூல்ல இருக்கும். அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன். இந்த விஷுவலைசேஷன் டூல் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா விஷுவலைசேஷன் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ. இந்த பவர் பிஐ வந்து இட்ஸ் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். இந்த மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால தான் இங்க எம்எஸ் எஸ்கியூஎல் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் இட். யூ கேன் இப்போ வந்துட்டு உங்களோட பவர் பிஐ யூ கேன் ஏபிள் டு இன்டெகிரேட் வித் எம்எஸ் எஸ்கியூஎல். பட் அதர் ப்ராடக்ட்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ண முடியுமா, ஏன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் தட் ஆல்சோ பாசிபிள், பட் நாட் ஃபார் ஆல் தி ஆன்-ப்ரெம் சர்வர்ஸ். அது எல்லா டேட்டா பேஸ்லையும் கனெக்ட் பண்ண முடியாது, விச் இஸ் ஹேவிங் சம் லிமிடேஷன்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். பட் என்ன ஒரு ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்போவா எடுத்துருவாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் இருந்து அவங்க ஆல்ரெடி அவங்களோட கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்க ஓஎஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அவங்க மைக்ரோசாஃப்ட் வாங்கியிருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ்ல ஓஎஸ். அண்ட் தென் டாக்குமெண்டேஷன் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் பை டிஃபால்ட் அவங்க தான் வாங்கி ஆகும். ஓகேங்களா, இது எல்லாமே வந்துட்டு லைசன்ஸ் வெர்ஷனாக இருந்தால் வி ஹவ் டு பே தெம். இப்போ இந்த சீக்வன்ஸ்ல ஒரு அனலிட்டிக்ஸ் கம்பெனி இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இவங்க அதர் வெண்டர்ஸ்ட்ட போகணும் அப்படின்றத நினைக்க மாட்டாங்க, விச் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் ரீசன்ஸ் லைக் பில்லிங்கு, இல்லை வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதாகட்டும். இந்த மாதிரி விஷயங்கள் தே கேன் ஏபிள் டு டிமாண்ட் மைக்ரோசாஃப்ட், தே கேன் ஏபிள் டு டிமாண்ட் அண்ட் கெட் இட். ஓகேங்களா, அண்ட் தென் அட்வான்ஸ்ட் எக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக வந்துடும். அதனால தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பவர் பிஐ இந்த காம்போலே யூஸ் பண்ணுவாங்க. ஒய் பிகாஸ் அவங்களோட அந்த சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மைக்ரோசாஃப்ட்ல இருக்கும். ஸோ தட் தே கேன் ஏபிள் டு ஈஸிலி இன்டெகிரேட் their business and they can able to expand their business. That is also one of the use case. And business wise பார்த்தீங்கன்னா they can able to demand, நாங்கள் உங்கள்கிட்ட இவ்வளோ சர்வீஸ் வாங்குறோம், நீங்கள் ஏன் வந்துட்டு அதை காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கக்கூடாது, இல்லை வந்துட்டு ஏன் வந்துட்டு ஒரு 5 years கொடுக்குறத ஒரு 6 years கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி they can able to get the benefits. ஓகேங்களா, ஸோ தட் we are using Power BI. And then the second one Tableau. ஸோ Tableau வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆப்ஷனல் தான். நம்ம அந்த Tableauல இன்ட்ரோடக்ஷன் அண்ட் மெயினான டாபிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுவோம், என் டு என் கவர் பண்ண மாட்டோம். பட் பவர் பிஐல விச் வில் பி என் டு என் நம்ம கவர் பண்ணுவோம். பட் என்ன அப்படின்னா டேப்லோவோட செட்டப்பு எப்படி வந்துட்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவோம். பட் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண போகிறது நீங்கள் தான் பண்ண போறீங்க. இதுக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு நான் என் டு என் சொல்லி தர மாட்டேங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டூ வீலர் லைக் ஒரு ஆக்டிவான ஒரு டூ வீலர் இருக்கு, ஒரு ஸ்கூட்டரு, அண்ட் தென் கார்னு ஒரு செக்மெண்ட்ல மாருதி சுசுகி இருக்குன்னு வைங்களேன், டிசைர், ஸ்பென்சர் டிசைர். இந்த வெஹிக்கிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் இருக்கும், ஆக்சிலேட்டர்னு ஒரு மெக்கானிசம் இருக்கும், கிளட்ச்ன்ற ஒரு மெக்கானிசம் இருக்கும். ஓகேங்களா, ஸ்பீடோமீட்டர், இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா, இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு ஹோண்டா ஆக்டிவா எனக்கு ஓட்ட தெரியும், ஆனால் வந்துட்டு டிவிஎஸ் ஜூபிட்டர் ஓட்ட தெரியாது, இல்லை வந்துட்டு சுசுகியோட ஆக்சஸ் ஓட்ட தெரியாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. அதே மாதிரி எனக்கு ஸ்விஃப்ட் டிசைர் தான் ஓட்ட தெரியும், எனக்கு ஹோண்டா சிட்டி ஓட்ட தெரியும்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா என்னன்னா கம்பெனியோட பேர் மட்டும்தான் வேற, அதோட உள்ள இருக்க மெக்கானிசம் எல்லாமே ஒரே மெக்கானிசம் தான். ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி ஃப்ரண்ட்ல மூவ் ஆக போகுது, பிரேக் அப்ளை பண்ண பிரேக்கிட்ட ஒரு மெக்கானிசம் அப்ளை பண்ணால் ஸ்பீடு கம்மியாக போகுது. சரிங்களா, அண்ட் கிளட்ச் அப்ளை பண்ணால் நம்ம வந்துட்டு ஏதாவது பிரேக் அப்ளை பண்ணால் கிளட்ச் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மெக்கானிசம் எல்லாமே காமன். டெக்னிக்கல் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் மெக்கானிசம், ஒர்க்கிங் மெக்கானிசம் எல்லாமே காமன் தான். என்னன்னா அதை வேற வெண்டர்ட்ட இருந்து அவங்க வந்துட்டு அவங்களோட பிராண்டை யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட விற்கிறாங்க. அதே தான் இங்கேயும். ஸோ தட் நம்ம வந்துட்டு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பவர் பிஐ என் டு என் சொல்லி கொடுத்தோம், டேப்லோ
அதோட செட்டப்பு அண்ட் தென் முக்கியமான கான்செப்ட்ஸ் இது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவோம். பட் யூ ஹேவ் டு வாட் எவர் நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, பவர் பிஐல ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, அது எல்லாமே யூ ஹேவ் டு டூ இட் டேப்லோ. பட் வி வில் ட்ராக் இட். நீங்கள் அதை பண்ணுறீங்களா, உங்களுக்கு என்ன பிளாக்கர்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து வி வில் டிஸ்கஸ். ஓகே, த தேர்ட் ஒன் it's about SQL and visualization tools like Power BI and Tableau. The third one is cloud technology. So cloud technology வந்து பார்த்தீங்கன்னா which is one of the trending technology. எல்லாமே வந்துட்டு cloudல தான் அவங்களோட deployments பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த cloud டெக்னாலஜியில் ஃபர்ஸ்டாக இருக்குது AWS, செகண்டாக இருக்குது Azure. ஸோ இந்த Azure வந்து பார்த்தீங்கன்னா எகைன் மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். ஓகே, we are going to discuss about both AWS and Azure. பட் என்னென்ன கிளவுட் டெக்னாலஜி ஏன் வந்து நம்ம கிளவுடை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, இட் வில் ஆடட் வெயிட்டேஜ். எனக்கு வந்துட்டு இப்போ 2 கேண்டிடேட் போகிறாங்க ஒரு இன்டர்வியூக்கு, டேட்டா அனலிஸ்ட்டுக்கு. ஒருத்தர் வந்துட்டு கிளவுட் நாலேஜ் இல்லை, இன்னொருத்தருக்கு கிளவுட் நாலேஜ் இருக்குது. பட் சேம் மார்க்ஸ் எடுத்து SQL அண்ட் விஷுவலைசேஷன் டூல்ஸ்லாம் வந்துட்டு சேம் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, they will prefer the people who know the cloud technology. ஏன் அப்படின்னா most of the things நம்ம வந்துட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் சம் ஆஃப் தி டூல்ஸ் லைக் QuickSight அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது விஷுவலைசேஷனில். நம்ம இங்கே 2 தான் பார்த்துருக்கோம், பவர் பிஐ அண்ட் டேப்லோ பார்த்துருக்கோம். இது இல்லாமல் லூக்கர் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த லூக்கர் ஸ்டுடியோ வந்துட்டு GCPயோட கூகுளோட ப்ராடக்ட். அண்ட் தென் QuickSight அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த QuickSight வந்து பார்த்தீங்கன்னா AWSோட ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு யூ கேன் ஏபிள் டு கெட் இட். நீங்கள் வந்துட்டு க்ளவுடு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சொல்லணும், எனக்கு க்ளவுடில் இருக்க டேட்டா அனலிட்டிக்ஸ் டூலுமே வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்றத யூ கேன் டெல் தெம். அண்ட் இட்ஸ் வில் ரியலி ஆட் கம்பேர்ட் டு அதர் பீப்புள், ரைட்? யூ வில் கெட் மோர் சான்சஸ் டு கெட் தி ஜாப். ஸோ தட் வி ஆர் ஆடிங் க்ளவுட் டெக்னாலஜி. அண்ட் த ஃபோர்த் ஒன் பைத்தான் பேசிக்ஸ். பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா again கிடையாது, பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ நீங்க வந்துட்டு உங்களோட கேரியர் க்ரோத் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் அப்புறமா சொல்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த கேரியர் என்ஹான்ஸ்மெண்ட்ல we have lot of roles. லைக் இந்த ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் சார்ட்ல இருக்க டேட்டா அனலிஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த டேட்டா அனலிஸ்ட்ன்றது ஒரு என்ட்ரி லெவல் ஜாப். நீங்கள் கொஞ்சம் சீனியராக இருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி யாராவது டேட்டா பேஸில் மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் பிகம் அ மிட் லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட்லேருந்து என்னென்ன ஜாப் ஒர்க்லாம் போக முடியும் அப்படின்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட், மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட், அப்படின்னா அவங்க டெக்னிக்கலாக அந்த டொமைன் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. டேட்டா இன்ஜினியர், எம்எல் இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரி வேரியஸ் ஜாப் ரோல்ஸ் போக முடியும். இது எல்லாமே வந்துட்டு இதோட அடுத்தடுத்த லேயர்ஸ் ஆஃப் ஜாப். இப்போ நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருக்க SQL, எனக்கு SQL தெரியும், எக்ஸல் தெரியும், பவர் பிஐ தெரியும், விஷுவலைசேஷன்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டேட்டா அனலிஸ்டாக இருப்பீங்க. பட் லைஃப் டைம் வந்து நம்ம டேட்டா அனலிஸ்டாகவே இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? நம்ம வந்துட்டு வி ஹேவ் டு அப்ஸ்கில். ஐடியை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்லுக்கு தான் பணம். நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் போகணும், உங்களோட பேக்கேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை வந்துட்டு கேரியர் க்ரோத் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு 5 வருஷம் டேட்டா அனலிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க, உங்களை வந்துட்டு டேட்டா இன்ஜினியராக நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த கம்பெனி அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. யூ ஹேவ் டு அப்ஸ்கில். இந்த 3 எனக்கு இந்த 3 ஸ்கில் தான் தெரியும், நான் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து டேட்டா இன்ஜினியராக கொடுங்க அப்படின்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸ்கில்லுக்கு தான் இங்கே வந்துட்டு பேக்கேஜ், காசு எல்லாமே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். ஸோ இந்த அப்ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவலில் இருக்க டேட்டா இன்ஜினியருக்கு பைத்தான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மேண்டேட்ரி. ஓகே, நீங்கள் இப்போ இந்த ETL டூல்ஸும் விஷுவலைசேஷன் டூல்ஸில் அதில் வந்துட்டு ஒரு பார்ட் வரும். இந்த ETL டூல்ஸ் அப்படின்றது கிளவுட் கவர் பண்ணுறோம் இல்லையா? அந்த கிளவுடில் வந்துட்டு கான்செப்டாக வந்துடும் இந்த ETL டூல்ஸ் அப்படின்றது. அந்த பிக் டேட்டா அப்படின்ற டாப்பிக்குமே அந்த கிளவுடில் வந்துடும். ஓகேங்களா? கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸு, இதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உண்டான இனிஷியேட்டிவ்ஸ்க்காக தான் மெயினாக கிளவுடையும் பைத்தான்லையும் இந்த மாடியூல் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு டேட்டா இன்னொன்று விச் வில் ஆடட் அட்வான்டேஜ். மித்த இன்ஸ்டியூட்லாம் வந்துட்டு இவ்வளோ கவர் பண்ணுறாங்களா அப்படின்றது ஐ எம் நாட் ஷுர். மோஸ்ட்லி கவர் பண்ண மாட்டாங்க. டேட்டா அனலிஸ்ட்னா ஓகே வாங்க, உங்களுக்கு SQL சொல்லித்தரோம், பவர் பிஐ சொல்லித்தரோம், இதை வச்சு நீங்கள் வேலை வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க.
பட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணணும். நான் ஓன்லி இப்போவே வந்துட்டு உங்களுக்கு அந்த டேட்டா அனாலிசிஸ் ஜாப் கிடைக்கிறதுக்கு வேல்யூ ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் கேரியர் க்ரோத் ஆகுறதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன டெக்னாலஜி வேணுமோ அதோட பேஸை இப்போவே வந்துட்டு சொல்லித்தரோம். ஸோ தட் யூ கேன் கெட் இட் மோர் கான்ஃபிடென்ட். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நெக்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட். இதில் வந்துட்டு வேரியஸ் நான் இந்த சார்ட்டில் வந்துட்டு அதில் ஆட் பண்ண முடியல. ஸோ தட் லிமிட்டடாக இருக்குது. இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்ற லேயரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 10 ஜாப் ரோல்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அட்மின், நெக்ஸ்ட் லெவல் டேட்டா அனலிஸ்ட். டேட்டா பேஸ் அட்மின் இல்லை அப்படின்னா டேட்டா அனலிஸ்டாக டைரெக்டாக ஆக முடியுமா அப்படின்னாலுமே ஆக முடியும். தட் இஸ் பாசிபிள், அப்சல்யூட்லி 100% பாசிபிள். பட் அங்கேருந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்கில்லாக கற்றுக்கிட்டு அப்ஸ்கில் பண்ணி தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டெக் ஸ்டாக்ஸில் 4th வர்றது பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் த 5th ஒன் இஸ் அட்வான்ஸ்டு எக்ஸல். அட்வான்ஸ்டு எக்ஸல் எதுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னா, மேபி இது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நாங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்கலாம் இந்த லைக் எம்எஸ் ஆஃபீஸு இந்த விஷயங்களே தெரியாமல் ஒரு சில கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கும் அதை நான் வந்து நம்ம சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அதுதான் பேஸ்மெண்ட்டு. நம்ம விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம் இல்லையா? இந்த விஷுவலைசேஷன் பண்ணுறது எப்படி இருக்கும், என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸல் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அந்த ரா டேட்டா இருக்கு இல்லையா, டேபிள் ஃபார்மெட்டில் இருக்க ரா டேட்டா, அந்த ரா டேட்டா எல்லாமே ரோஸ் அண்ட் காலம்ஸாக எக்ஸல் ஷீட்டில் தான் இருக்கும். அந்த எக்ஸல் ஷீட்டை நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக ரீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதில் என்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு அந்த எக்ஸலை பற்றின ஒரு புரிதல் இருந்தால் தான் யூ கேன் ஏபிள் டு யூஸ் தி விஷுவலைசேஷன் டூல் லைக் பவர் பி, டேப்லோ, வாட் எவர் இட் இஸ் எஃபெக்டிவ்லி. ஓகேங்களா? ஸோ தட் வி ஆர் ஆடிங் the advanced Excel as well in this module. ஓகேங்களா? So this is all about tech stacks and finally the additional support, right? Additional support அப்படின்றது ஒன்ஸ் ஓகே நம்ம டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறோம், SQL டிஸ்கஸ் பண்ணுறோம், பவர் BI டிஸ்கஸ் பண்ணுறோம், பைத்தான் டிஸ்கஸ் பண்ணுறோம், பட் அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் கோர்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you will get support for whatever you are seeing here, like resume preparation, then Naukri profile update. ரெசியூம் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நான் ஜஸ்ட் ஒரு ரெசியூம் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நாக்ரியில் போஸ்ட் பண்ணால் எனக்கு கால்ஸ் வந்துடும் அப்படின்றது சினாரியோ கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் பிஹைண்ட் இட். எப்படி ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கணும், அந்த நாக்குடைய அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி உங்களோட ப்ரொஃபைலை மேலே கொண்டு வரும், இது எல்லாத்துக்குமே பிஹைண்ட் த சீன் சம் ஆஃப் தி டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. அதுதான் வந்துட்டு we will support you, resume preparation, Naukri profile building and LinkedIn வந்துட்டு எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது ஃபார் கிரியேட்டிங் ஜாப்ஸ். ஓகே, அண்ட் தென் மார்க் இன்டர்வியூ. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்துட்டு இன்டர்வியூக்கு நீங்கள் அட்டன் பண்ணுங்க, கிளையண்ட் இன்டர்வியூ வந்துட்டு உங்கள் ஷெடியூல் அட்டன் பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் மார்க் இன்டர்வியூ. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெஷராக இருப்பீங்க, இல்லை வந்துட்டு நான் ஐடி டு ஐடி இருப்பீங்க. அப்படின்றப்போ எப்படி வந்துட்டு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது மார்க் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணினா ஓகே இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் யூ வில் கெட் மோர் கான்ஃபிடென்ட். நீங்கள் எப்படி ஒரு ரியல் டைம் இன்டர்வியூவில் போயிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ யூ வில் கெட் மோர் கான்ஃபிடென்ட் when you are done with your mock interview. So that support also available. And then one-to-one mentorship. One-to-one mentorship அப்படின்றது என்னன்னா, ஒவ்வொரு கேண்டிடேட்டோட பேக்ரவுண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்கில், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க, அண்ட் தென் உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வி வில் ட்ராக் இட். அந்த பேஸ்ட் ஆன் தட் பர்டிகுலர் ட்ராக்கை வி வில் சஜஸ்ட் யூ. ஓகே நீங்கள் வந்துட்டு இதில் லேக் ஆகிருக்கீங்க, இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஏரியா வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வி வில் ப்ரொவைட் தட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ த ட்ராக்கர் வில் பி லைக் திஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு அப்படின்னா கரண்ட்டாக அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட ஆர்கனைசேஷன் என்ன, அவரோட ப்ரைமரி ஸ்கில் என்ன, ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ரவுண்ட் என்ன, ஸ்கில் கேப் இருக்கு, ஐ மீன் கேரியர் கேப் இருக்கா இல்லையா, அவர் என்ன படிச்சிருக்காரு, கரண்ட்டாக என்ன பண்ணிட்டு, இதை பேஸ் பண்ணி we will give you one-to-one mentorship to get job. That is called one-to-one mentorship. And then class recording access. ஒரு சில பேர் வந்துட்டு ஆல்ரெடி நைட் ஷிஃப்டில் இருப்பீங்க, இல்லை ரொட்டேஷன் ஷிஃப்டில் இருப்பீங்க, சம்டைம்ஸ் அட்டன் பண்ண முடியும், லைவ் செஷன்ஸ் அட்டன் பண்ண முடியாமல் போகும். ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் அட் எனி டைம் ஃப்ரம் எனிவேர். அண்ட் தென் இன்டர்வியூ கொஸ்டின் பேங்க்
ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் இல்லையா, என்னென்ன கொஸ்டின்ஸ் டெக்ஸ்ட் டாக்ஸ், ஒவ்வொரு டெக்ஸ்ட் டாக்ஸ்க்கும் வந்துட்டு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், என்ன மாதிரி சினாரியோஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வில் ப்ரொவைட் கொஸ்டின் பேங்க். அண்ட் ஃபைனலி த டிஜிட்டல் லைப்ரரி. இந்த டிஜிட்டல் லைப்ரரியில் என்ன இருக்கும் அப்படின்னா, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல ஒன்லி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் டிஜிட்டல் லைப்ரரியில் யூ வில் கெட் தி புக்ஸ் about the data analyst and data engineering as well. Let me show that how it will be looks like. So your interview question bank will be like this. ஸோ எஸ்கியூஎல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த எஸ்கியூஎல்ல என்னென்ன மாதிரி சினாரியோஸ் கொஸ்டின் இருக்கும், பவர் பிஐல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றது இட்ஸ் ஆல் உங்களுக்கு சினாரியோ பேசிஸில் எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும். யூ கேன் ஏபிள் டு ரீட் இட் விச் வில் ரியலி ஹெல்ப்ஃபுல் டியூரிங் யுவர் இன்டர்வியூ. ஓகேங்களா? ஸோ லைக் ரியல் சினாரியோஸ் கொஸ்டின்ஸ் எப்படி வரும், என்னென்ன கேட்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேங்க்ல இருக்கும். அண்ட் டிஜிட்டல் லைப்ரரியில் யூ வில் கெட் தி புக்ஸ். ஸோ எல்லாமே வந்துட்டு ஏன்னா ஒரு சிலவங்க வந்துட்டு எனக்கு டைம் இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் டெப்தா படிச்சு புரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சில கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. ஸோ தே கேன் யூஸ் இட் திஸ் பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் பெட்டர். ஸோ யூ வில் கெட் ஆக்சஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஃபோல்டர் as well. Okay, this is what we are providing additional support. And yeah, so that's it from my side. I have done with my part, and this is time for question and answer. You can ask your questions. Feel free to unmute and ask your questions, please. No questions? And some 10 years. Okay, yeah, okay, I got it. Yes, any questions from anybody else? Around ஒரு 20 பேர் இங்க யாருக்குமே எந்த கொஸ்டின் இல்லையா? Amazing. Yes, anything you want to know further? Any questions? ஹலோ. Yes, sorry. இல்ல ஸ்டேக் ஹோல்டர் அதை பத்தி சொல்ல முடியுமா? ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்றவங்க கிளையண்ட் பத்தி கேக்குறீங்க இல்லையா? ஆமா, அது ஆமா. ஸோ கிளையண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த டொமைன் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். லைக் அதை வந்துட்டு இவங்க தான் உங்களோட ஸ்டேக் ஹோல்டரா இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஸ்டூடெண்ட் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் வந்துட்டு எல்லா டொமைன்லையுமே யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸுமே நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, லெட் மீ ஓப்பன் நாக்புரி ப்ரொஃபைல். இந்த நாக்புரி ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜஸ்ட் ரேண்டமாக தான் உங்களுக்கு முன்னாடி தான் சர்ச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸி ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் கேர் கம்பெனில இருந்து. இந்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் அப்படின்றவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் ஹையர் யூ அண்ட் அவங்களோட கிளையண்ட் யாருக்கு தேவைப்படுறாங்களோ அவங்களுக்கு உங்களை ஆன்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆப்ஜெக்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்றவங்க தேர் லைக் டெக்னிக்கலி தேர் ஒர்க்கிங் சம்திங். செகண்ட் கேப்ஜெமினி அப்படின்றது எம்என்சி. ஸோ ஒரு ஏஐ கம்பெனி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு செக் பண்ணிடலாம், டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், குட் நாலேஜ், ப்ராடக்ட்ஸ், மார்க்கெட்ஸ், ப்ராசஸ், சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இட் மே பி இ-காமர்ஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் ஸோ இந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்ப்ரெட்டட். இவங்க தான் உங்களோட ஸ்டாக் ஹோல்டராக இருப்பாங்க அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா த இண்டஸ்ட்ரி இஸ் வைடர். ஓகேங்களா? நீங்கள் எந்த டொமைனுக்கு வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், எந்த கிளையண்ட்டுக்கு வேணாலும் ஒர்க் பண்ணலாம். அவங்களோட யூஸ் கேசஸ் மட்டும்தான் மாறும். ஒரு டெலிகாம் ஆப்ரேட்டர் இருக்காங்கன்னா அவங்களோட யூஸ் கேசஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பேங்கிங்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட யூஸ் கேசஸ் ஒரு மாதிரி இருக்கும். இட் டிபெண்ட்ஸ். பட் என்னன்னா நம்ம அப்ளை பண்ண போற டெக்னாலஜி, நம்ம query ஆகட்டும், டூல் ஆகட்டும், இது எல்லாமே சேம் தான். புரியுதுங்களா?
சரி. ஓகே. ஓகே. எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஆக்சுவலா டேட்டா அனலிஸ்ட்க்கு வந்து ஏஐனால என்ன பேசிக் டேட்டா அனலிஸ்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஏஐ கேன் டூ. ஏஐ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ரா டேட்டா கொடுத்தா ஏஐ வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணிடுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏஐ வந்து நாங்க இதுல எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்பில்ட்டாவே வந்துட்டு இந்த நம்ம டூல்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, ஒவ்வொரு டூல்ஸுமே அந்த டூல்ஸை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படின்றது அந்தந்த டூல்ஸ்ல வந்துட்டு இன்பில்ட்டா கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்துட்டு ஒரு ஏஐ ப்ராடக்டை கிரியேட் பண்ணி ஒரு டேட்டா அனலிஸ்ட் வந்துட்டு அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் பவர் பிஐல கோபைலட் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஒர்க்கை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு அந்த ஏஐயை யூஸ் பண்ணணும் ஆஸ் ஆஃப் நோ. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஐ வில் டீச். இந்த கோர்ஸோட ஸ்கோப் வந்து ஏஐ அசிஸ்டன்ஸ் எப்படி யூஸ் பண்றதுங்கிற மாதிரி அதே கவர் பண்ணுவாங்க. ஏஐ வந்துட்டு நம்ம வி ஆர் நாட் ஏஐ அப்படின்றதுன்னா ஒரு இட் இஸ் ஒரு ரேப்பர் தான். அது இது ஏஐ அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அ ரேப்பர். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கோபைலட் சொல்றாங்க. கோபைலட் ஹவ் தே கேன் யூஸ் கோபைலட். ஆமா, எனக்கு நான் ஒரு டாஸ்க் நான் பண்றேன், ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்றேன். நான் எங்கேயாவது ஸ்டக் ஆகுனேன் அப்படின்னா யூ கேன் டூ ஒரு சப்போர்ட் வந்து நீங்க கோபைலட் அப்படின்றது ஒரு ஏஐ ஏஜென்ட். ஸோ அவங்களோட டூல்ஸ்ல வந்துட்டு அவங்க இன்டகிரேட்டடா கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு ஏஐ இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மெட்டா சம்திங் ரைட். வாட்ஸ்அப்லேயே வந்து டிஃபால்ட்டா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபீச்சர் ஏஐ அட்டாச் பண்ணியிருக்காங்கல்ல. ஓப்பன் இட் வாட் இட் இஸ் மெட்டா ஏஆர் சம்திங் மெட்டா தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்துட்டு சொல்லும். இட்ஸ் லைக் ChatGPT மாதிரி தான். ஒரு பேங்கிங்ல வந்துட்டு ஒரு நெட் பேங்கிங் போர்ட்டலுக்குள்ள லாகின் பண்றீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொஸ்டின், ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஃப்ரீக்வன்ஸா என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்களோ அது எல்லாத்தையுமே அதுக்கு ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா அது எனக்கு லிங்க். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு என்னோட லாஸ்ட் 10 months ஹிஸ்ட்ரி வேணும், அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா இட் வில் கிவ் ஆப்ஷன் எங்க போய் எடுக்கணும். என்னோட டிரான்சாக்ஷன் லிமிட் வந்துட்டு நான் 1 lakh இருந்து 2 lakh இன்க்ரீஸ் பண்ணணும், அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா முன்னாடி வந்துட்டு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ என்னன்னா அதை வந்துட்டு ஒரு ஏஜென்ட்டா கொடுக்குறாங்க, ஏஐயா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஏஐ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ராடக்ட், இட்ஸ் அ ரேப்பர். ஓகேங்களா? நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கும் எஃபிஷியண்ட்டாக ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கும் வி கேன் கெட் சப்போர்ட் ஃப்ரம் ஏஐ. அதை டெவலப் பண்ணுறதுக்கு டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, ஏஐ டெவலப்பர்ஸ். பட் வி ஆர் நாட் ஏஐ டெவலப்பர்ஸ் இல்லையா? பவர் பிஐல எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா அதில் வந்து இன்டகிரேட்டராக கொடுத்துருக்காங்க, ஏஐ கோபைலட் கொடுத்துருக்காங்க. த்ரூ தட் வி கேன் ஏபிள் டு perform our day-to-day work better. That's all. Is it clear, Ji? ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஏதாவது இப்போ ஓவராலா இந்த மாதிரி அட்வான்ஸ் டேட்டா அனலிஸ்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா? டேட்டா அனலிஸ்டுக்கு ஸ்கோப் இருக்கான்னு கேக்குறீங்களா? இல்ல ஏதாவது த்ரெட் இருக்கா, ஸ்கோப் இருக்கான்னு கேட்கல. இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் சில ஏஐ மாடல்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது த்ரெட்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க அடுத்த ஒரு அதாவது த்ரெட் நம்ம வந்துட்டு இவ்வளவு மேசிவா கிரியேட் இப்ப இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இந்த இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு படிக்க வந்திருக்காங்க அப்படின்றப்போ அதுக்கு இன்னும் டிமாண்ட் இருக்கு. ஸோ தட் we are coming to learn இல்லையா? இப்போ நாக்ரில வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1 lakh ஜாப் இருக்கு. இந்த 1 lakh ஜாப் வந்துட்டு எல்லா ப்ரொஃபைலுக்குமே நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வராது. ஸோ டிமாண்ட் இருக்கவும் தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஜாப் இருக்கு. பட் என்னன்னா த்ரெட் இருக்காது. பட் நம்ம சஸ்டெயின் பண்ணணும்னா we have to upskill. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 10 லட்சம் கொடுத்து எடுக்கிறாங்க, நான் 5 வருஷம் ஒரே கம்பெனில 10 அதே ஸ்கில் செட்டோட உட்காந்துருந்தேன் அப்படின்னா எனக்கு அதிகபட்சம் 11 லட்சம் இல்லை 12 லட்சம் அந்த எண்ட் ஆஃப் தி 5 year இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க, நீங்க நல்லா பெஸ்ட் பெர்ஃபார்மர் இருந்தீங்கன்னா 5 to 8% கொடுப்பாங்க. 8% நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா அரௌண்ட் 10 lakh இருந்து 13 or 14 lakh வந்து நிற்கும். பட் நீங்க என்ன பண்ணணும்னா அப்ஸ்கில் பண்ணணும்.
நான் என்னோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே வந்துட்டு இது கவர்மெண்ட் ஜாப் கிடையாதுல்ல. நான் போயிட்டு ஒரு ஜாப்ல உட்காந்துட்டு அப்பா அம்மா வேலை முடிஞ்சது போய் அட்டன்ஸ் போட்ட சம்பளம் வந்துன்ற மாதிரி கிடையாதுல்ல. ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. We have to upskill ourselves. நம்ம upskill பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும், and then only we can able to survive in the industry. த்ரெட் வந்துட்டு எதுவும் இருக்காது. பட்